ஹாய், ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன்களுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்ட பத்தி தான். இந்த வீடியோல பார்க்க போறோம். அனைவருமே பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்றோம் இல்லையா? வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே ஒரு அ ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குனது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மார்ச்சே வந்து முடிஞ்சிடுச்சு. ஏப்ரல் வந்து தொடங்கிடுச்சு. இதுவரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே அப்டேட் வந்து குடுக்கல. சொல்ல பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் வருமா? வராதா? அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தான் ரேஷன்களுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான தேர்வாளர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா சென்றிருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வருமா? வராதா? எப்பதான் அப்டேட் குடுக்க போறாங்க? அப்படின்ற மாரி இருந்திருந்த நிலையில, ரேஷன்களுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி தான். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ டிசம்பர் அ குள்ளயே நாங்க வந்து வெளியிடுவோம் அப்படி வந்து சொல்லியிருந்தாங்க. இது இப்ப ஏப்ரல் ஆயிடுச்சு. இது வரைக்குமே அப்டேட் குடுக்கல. இந்த நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் இறுதிக்குள்ள அனைத்து மாவட்டத்துக்குமே ரிசல்ட் அப்டேட் குடுப்போம் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலாக இருந்தாலுமே, நம்ம எதிர்பார்த்த மாரி ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் நாளை முதல் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாரி டிஆர் ஆஃபீஸ் மூலமாக தகவல் வெளியாயிருக்கு. கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. நேற்று செய்தியாளர் வந்து சந்திக்கும்போது பேசியிருக்காரு. என்ன தகவல் வந்து குடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வருமா? வராதா? இதில இந்த ரேஷன் கடை வேலைக்காக அனைவருமே அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள்லாம் வந்து இருக்கு. இதில வந்து நெறைய பணப்பட்டுப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இதனால நம்மளுக்கு ரிசல்ட் குடுக்கல. ஏற்கனவே அவங்க தான் செலக்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஓவராலாகவே சும்மா வந்து இந்த ரிசல்ட் அப்டேட் பண்ணாமயே வந்து வச்சிருக்காங்க. இது முடிஞ்சா தான் நம்மளுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்ற மாரியெல்லாம் நெறைய பேரு நெறைய சந்தேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ல வந்து தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா? இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வராதா? வருமா? அப்படின்ற மனநிலைக்கு போயிருக்காங்க. இருந்தாலுமே இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எதனால அப்டேட் குடுக்கல? உண்மையான நிலவரம் வந்து என்ன? எப்ப அப்டேட் குடுக்க போறாங்க? என்ன டேட்ல அப்டேட் ஆகும்? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர் ஆஃபீஸ் மூலம் என்ன தகவல் வெளியாயிருக்கு? இதில இந்த செலக்ஷன் ரேஷன் கார்டு வேலையில செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு நிரந்தரமான ஒரு அரசு வேலையா? சேலரிலாம் எப்படி கிடைக்க போகுது? அதே மாரி யாருக்கு முன்னுரிமை வந்து குடுக்க போறாங்க? செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடத்தியிருக்காங்க? எவ்வளோ மார்க் இருந்தா இதில பண்ணியிருக்காங்க, செலக்ட் ஆயிருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கார்டு வேலையில சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர்ல நெறைய பேரு பெண்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இதெல்லாம் உண்மையா? அப்படின்ற மாரி நெறைய பேருக்கு வந்து நெறைய கேள்விகள்லாம் வந்து இருக்கு. இத பத்தியெல்லாம் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்ப தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, அனைவரையுமே இந்த எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே, இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டுக்காக அனைவரையுமே ஒரு 3, 3 1/2 மாத காலங்களாகவே வெயிட் பண்றோம் இல்லையா? இந்த ரிசல்ட் வந்து எதனால அப்டேட் குடுக்கல அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாக இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டுடைய வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரிசல்ட் வந்து இன்னைக்கு பண்ணுவோம், நாளைக்கு பண்ணுவோம் அப்படின்ற சொல்லியே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாத காலங்கள வந்து தள்ளிடுச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு ஏற்கனவே கூட்டுத்துறை அமைச்சரும் சொல்லியிருந்தாரு. நாங்க வந்து மார்ச்சுக்குள்ளே குடுத்துருவோம் அப்படி வந்து சொல்லியிருந்தாரு. மார்ச்சே முடிந்துடுச்சு. இப்ப ஏப்ரல் வந்துடுச்சு. ஏப்ரல பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று வெளியாகும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இதுவரைக்குமே அப்டேட் குடுக்கல. இந்த நிலையில தான் இன்று இரவுக்குள்ள ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாரி தகவல் வெளியாயிருக்கு. அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான். அதனால ரேஷன் கடை தேர்வாளர்கள் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி தான். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து இருக்கு. இதில வந்து நெறைய பணப்பாட்டுப்பாடுகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. இதனால ஏற்கனவே அவங்க வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு ஒரு சில பேர்ல தான் இதுல வந்து செலக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து குடுப்பாங்க. இதனால தான் நம்மளுக்கு குடுக்கல அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அதிகபட்சமா நடக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒரு சிலது நடக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அனைத்துமே நடக்கும் அப்படின்ற சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நடக்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து இல்ல. இருந்தாலும் நடக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகளும் இருக்கு. இருந்தாலுமே அவங்க வந்து எதனால டிலே பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த
பொங்கல் பண்டிகையின் காரணமாக கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா வந்து செலக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்காம இருந்திருந்தாங்க. இது மார்ச்சில் தான் வந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2025, 26க்கான பட்ஜெட் தாக்கல் வந்து நடைபெறுது. ஸோ அனைத்து அமைச்சர்களும் செஞ்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அமைச்சர் முன்னிலையில தான் நம்மளுக்கு வந்து இந்த ரிசல்ட் அப்டேட் ஆகும். ஸோ இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுவரைக்கும் அப்டேட் குடுக்கல. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இதனால தான் நிறுத்தி வச்சிருக்காங்களா? அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும் வந்து மாறியிருக்கு. இருந்தாலுமே ஒரு சில பேரெல்லாம் ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் ஃபோன் பண்ணி கால் பண்ணி கேட்குறாங்க. இருந்தாலும் ஒரு சில மாவட்டங்கள்ல ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, விரைவில் வெளியிடுவோம் அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்றாங்க. இருந்தாலுமே எங்களுக்கு ஜியோ உத்தரவு வந்தால் நாங்க வந்து குடுப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே ஜியோ உத்தரவுக்காக வெயிட் பண்றாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய ஒரு வேலையில வந்து இருக்காங்க. அதே மாரி முதலமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க்ல இருக்காங்க. விரைவில் நாளை முதல் வெளியாகலாம் அப்படின்ற மாரி அஃபிஷியலாகவே தகவல் வெளியா இருக்கு. சில ரிசல்ட் ஏதாச்சு ஒரு மாவட்டங்களுக்கு குடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் தொடர்ந்து அப்டேட் குடுத்துட்டே வந்து இருக்காங்க. ஸோ இதே மாரி 2023 போல போயிட்டே இருக்கும் போல. ஏதாவது பார்த்தீங்கன்னா 4 மாதம், 3 மாதங்கள் வந்து முடிந்துடுச்சு. அதே மாரி இன்னும் 4 மாதம் முடிஞ்சிருச்சுன்னா, அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 மாத காலங்களாவே இழுக்கடிச்சுட்டு வந்து இருக்காங்க. ஸோ அதனால இந்த ரிசல்ட் அப்படிதான் போகுமா? அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தான் ஸோ அனைவருமே சென்றிருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பரபரப்பாகவே ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி ஸோ அஃபிஷியலாக தகவல் வெளியா இருக்கு. ஸோ அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலா தான் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸோ வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கார்டோட வேலையில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு சந்தேகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு நிரந்தரமான அரசு வேலையா அப்படின்ற மாரி கேள்விகள் வந்து நெறைய பேருக்கு. சரி தெரியாம இருக்கு, தெரியாம கூட வந்து இருக்கலாம். சொல்ல பார்த்தா நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். இருந்தாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1 வருடம், 2 வருடம் ஆகலாம். ஸோ அதே மாரி 5 வருடம் கூட வந்து ஆகலாம். இதுல வந்து டெம்பரவரியாக நீங்க வந்து வொர்க் பண்ணியே ஆகணும். சொல்ல பார்த்தீங்கன்னா டெம்பரவரியா வொர்க் பண்ணி தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் ஆகவே ஸோ ஆகுவாங்க. ஸோ இந்த நிலையில தான் அவங்க வந்து ப்ராசஸிங் வந்து ஸோ வச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து சேலரின்னு பார்த்தீங்கன்னா, சேலரிய பொறுத்தவரை பேசிக்காவே உங்களுக்கு வந்து ஸோ 8க்கு மேல தான் உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைக்கும். ஸோ அதே மாரி உங்களுக்கு வந்து ராசா வந்து பார்த்தீங்கன்னா, 24,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு ஸோ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக இந்த வேலையில செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு தெரியுமா? அனைவருக்குமே தெரியும். எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது. நீங்க நேர்முக தேர்வு மூலமாக உங்கள வந்து கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அது மூலமாக வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும், ஸோ அதே மாரி 10த், 12த்ல எவ்வளோ கட் ஆஃப் வந்து வைத்திருக்காங்க. ஸோ இத பேஸ் பண்ணி தான் அனைவருமே இதில செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இத பேஸ் பண்ணி அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாரி அது மூலமா அதே மாரி 10த், 12த்ல கட் ஆஃப் நீங்க நேர்முக தேர்வுல ஸோ உங்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையில் தான் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ஸோ நடந்திருக்கு. இந்த வேலையில சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர்ல பொறுத்தளவுக்கு முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க. அதுவே 10த் குவாலிஃபிகேஷன் தான். அதுக்கு மேல 12த் எனி டிகிரி, டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலுமே நீங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் முதல் பட்டதாரி சான்றிதழ் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னாலே, ஸோ கட்டாயமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்புல உங்களுக்கு முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு ஸோ கட்டாயமாக சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி தான். முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் இருக்கு. இதில பெண்கள் நெறைய பேரு தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக பெண்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 71% மேல இதில வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்ற மாரி தகவல் வெளியா இருக்கு. நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் நாளை முதல் அப்டேட் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.